அடுத்த நாள் காலையில் எலிசபெத் எழுந்து பார்த்தா ரயான் பக்கத்தில் இருப்பாள். அவளுக்கு ஃபேஸ் எல்லாம் ப்ளஷ் ஆகுது. எழுந்து அவள் பாட்டுன்னு அவள் ரூமுக்கு போய் ரெடியாகி கீழே வருவாள். எல்லாம் அவள் ஃபேஸில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறது அவங்க ஜெர்பியும் எல்லாமும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. 2 பேரும் கிண்டல் பண்ணி நிற்பாங்க. இவங்க க்ளோஸாக இருந்ததை அவங்களும் கண்டுபிடிச்சிட்ருப்பாங்க. கீழே கார்டனில் எமோரி நிற்பான். இன்றைக்கி தான் அவனை அந்த சிறைக்கு கூட்டின்னு போகிற நாள் வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லோரும் சோகமாக இருப்பாங்க. அப்போ எமோரிக்கிட்ட எலிசபெத் பேசுவாள். அவனுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் என்ன இன்ஃபெக்ஷன்னா அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது என்ன வந்தாலும் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு தெரிஞ்ச ஒன்று தான். அதனால் எலிசபெத் நீ என் கையை பிடிச்சி என்ன நடக்குது மட்டும் கேட்டு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே அவனும் கையை பிடிச்சி பார்த்தா ஏதோ ஒரு டார்க்னஸ் அவனுக்குள்ளே இருக்கிறது அவனுக்கு தெரியுது. எமோரிக்குள்ளே அவனால் கிளியராகவும் சொல்ல முடியல. நைட்மேர் மிரட்டுறான், நீ என்னை போட்டு கொடுக்கலாம்